ஹலோ காய்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆகுது. இப்போ நம்ம மணாலியில் தாங்க இருக்கோம். இப்போ நம்ம மணாலி எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்றதை நான் போக போக vlog கண்டினியூ பண்ணுறேன். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் டெரஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே பஃபே சிஸ்டம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா வியூ செம்மையாக இருக்குங்க. அப்பா, எல்லாத்துக்குமே மணாலி வரணும்னு ஆசை இருக்கும். எனக்குமே இருந்தது. நான் இங்கெல்லாம் போகணும்னு கூட நினச்சி பார்க்கல. பட் ஃபைனலி நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்றது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அங்கே மலை மேலெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பனி இருக்குன்னு. இப்போ இந்த டைமில் வந்துட்டு பனி அவ்வளோ இல்லை. இப்போ தான் ஸ்டார்டிங்குன்றனால. பட் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம சாப்பிட்டு ஹதிமா தேவி டெம்பிளுக்கு கிளம்ப போகிறோம். இப்போ நம்ம அதிம்பாதேவி டெம்பிள் வந்து ரீச் ஆயாச்சு. ட்ரக் முடிச்சு நம்ம இங்கேருந்து ஒரு 5 minutes வாக்கோ 10 to 5 minutes வாக் தான். ஸோ நம்ம சீக்கிரம் போய் ரீச் ஆகிட்டு நான் உங்களுக்கு வாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஒரு வழியாக நம்ம ஹதிம்பா டெம்பிளுக்கு வந்தாச்சு. இதை ஒரு சில பேர் ஹிதிம்பா தேவி டெம்பிள்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த கோவில் அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் இருக்குது. மகாபாரதமில் பீமனோட மனைவி தான் ஹிதிம்பா தேவி. அவங்க தான் இந்த கோவிலில் தெய்வமாக இருக்காங்க. இந்த கோவில் 1553 மகாராஜா பகதூர் சிங் தான் கட்டியிருக்காரு. இங்கே டெம்பிள் கிட்டேருந்து நடக்கும்போது யாக் ரைடு இருக்குது. அண்ட் ரேபிட் கூடலாம் ஃபோட்டோ எடுக்கணும்னா அதுக்கு பே பண்ணி நம்ம எடுக்கணும். இங்கே டெம்பிள் கிட்ட மணாலியோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் நமக்கு போட்டு விட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கு வந்துட்டு 100 rupees ஒரு 150 rupees தான் ஆகும். ஆக்சுவலாக எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். எங்களால் இந்த கூட்டத்தினாலே கோயிலுக்குள்ளே போக முடியல. ஏன்னா நாங்கள் வந்தது ஐவி ட்ரிப்புன்றனால நிறையா பிளேசஸ்க்கு இதுக்கப்புறம் போகணும். அதனால தான் நாங்கள் வந்துட்டு கோவிலுக்குள்ளே போக முடியல. இப்போ நாங்கள் அதிம்பா தேவி டெம்பிள்லேருந்து கிளம்பி ருத்தாங் பாஸ்க்கு போயிட்டுருக்கோம். அண்டு இந்த வழியில் செம்ம டிராஃபிக்காக இருக்குது. இந்த ஏரிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப்லைன் போயிட்டுருக்கு. அது அந்த ரோப் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்துட்டு ஒரு ஜிப்லைன் தான், குட்டி ஜிப்லைனு. ஸோ நான் அங்கே போயிட்டு விலாக் கன்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக இங்கே ருத்தாங் பாஸ்க்கு நாங்கள் வந்துட்டு ஒரு ஷார்ட்கட் ரூட் வழியாக போயிட்டுருக்கோம். ஏன்னா மெயின் ரோட் வந்து ஒரு செம்ம டிராஃபிக்கு. ஸோ எங்கள் டிரைவர் வந்துட்டு ஷார்ட்கட் ரூட்டில் போயிட்டுருக்காங்க. அதுவும் ஒத்தேடி போகிற மாதிரி போகுது. எவ்வளோ த்ரில்லாக இருக்குன்னு நீங்களே பார்க்குறீங்க. என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கத்துறாங்கன்னு நீங்களே இப்போ கேளுங்க. This is all apple trees. Apple trees? Apple trees? But why they have no apple? This is not season for apple. Oh, okay, okay. This season is April. No. April. Not இந்த ஷாப் நம்ம இப்போ எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்னோவில் விளையாடும்போது போடுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ரெண்ட்டுக்கு எடுக்க வந்திருக்கோம். இங்கே ஃபுல்லாகவே ரெண்டல் ஷாப் நிறையா இருக்கும். ரேட் பார்த்தீங்கன்னா 200 to 300 rupees எல்லாமே முடிஞ்சிடும். ஷூவு, கோட் எல்லாமே வந்து முடிஞ்சிடும்.
அவ்வளோ காஸ்ட்லியான கிளாத்ஸாக இருந்தது, அவ்வளோ நல்லா இருந்தது. ஒரு வழியாக நம்ம ரிட்டர்ன் பாஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு இங்கே ஃபுல்லாக ஸ்னோ பாயிண்ட் வியூ. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஸ்னோவில் விளாண்டு என்ஜாய் பண்ணலாம். ரிட்டர்ன் பாஸில் எடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்து கரெக்டாகிருச்சு. நான் எடிட் பண்ணும்போது பார்க்குறேன் வீடியோஸ் எதுவுமே இல்லைன்னு. இப்போ நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக நாங்கள் டெல்லி கிளம்பியாச்சு. டெல்லி தான் நம்மளோட ஐவி ட்ரிப்போட லாஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ். டெல்லியோட வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அது வரைக்கும் நம்ம சேனலில் யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.